வீட்டிற்கு சீல் வைக்க வந்த அதிகாரிகளை மிரட்டுவதற்காக மனைவி குடித்த மருந்தை எடுத்து கணவன் குடித்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து அதிகாரிகள் செய்த சம்பவம் தான் மொத்த கிராமத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வல்லநாடு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரன். இவரது மனைவி பத்ரகாளி. இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு தனது வீட்டை தனியார் நிறுவனத்தில் அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடனுக்காக மாதந்தோறும் 11,000 ரூபாய் தொகையை கட்டி வந்துள்ளார் சங்கரன். ஆனால் கடந்த சில மாதங்களாக வருமானமின்றி தவித்து வந்ததால் தவணை தொகையை செலுத்தாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் கடுப்பான பைனான்ஸ் நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவன ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய வந்தனர். அப்போது வீட்டிலிருந்து அவரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த சங்கரன் மனைவி பத்ரகாளி போலீசாரை மிரட்டுவதற்காக வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்துள்ளார். இதனை கண்ட போலீசார் மருந்தை தட்டிவிட்டுள்ளனர். கீழே விழுந்த மருந்தை அங்கிருந்த சங்கரன் எடுத்து குடித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்த சங்கரன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஆனால் அங்கிருந்த போலீசாரோ சங்கரன் நடிப்பதாக நினைத்துள்ளனர். பூச்சி மருந்தை குடித்த இருவரும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். இதனை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் சங்கரன் வீட்டுக்கு சீல் வைக்க சென்ற போது சங்கரன் வீட்டு வளர்ப்பு நாய்கள் வீட்டை விட்டு வெளியே வர மறுத்துள்ளன. கடுப்பான அதிகாரிகள் 3 நாய்களையும் வீட்டுக்குள் வைத்தே சீல் வைத்து சென்றுள்ளனர். உணவருந்த முடியாமல் 3 நாய்களும் குறைத்துக் கொண்டே இருந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கிடையே விஷம் குடித்த தம்பதி இருவரையும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது செல்லும் வழியிலேயே சங்கரன் உயிரிழந்தார். அவரது மனைவி பத்ரகாளிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.